பார்த்தார் மங்கையர்க்கரசியார் மனைவி. ஆகா, நம்ம புருஷன் தவறு பண்றாரே அப்படின்னு சொல்லி குலச்சிறை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவரை விட்டு போய் திருஞான சம்பந்தரை அழைத்து வரும்படி செய்தார். இந்த திருஞான சம்பந்தரை மதுரையம்பதிக்கு வந்து சைவம் பெரிதா சமணம் பெரிதான்னு போட்டி. ஒன்று அனல்வாதம், இன்னொன்று புனல்வாதம். அனல்வாதம்னா என்ன? நெருப்பு, எரிகின்ற நெருப்புல சைவ சமய ஏடுகளையும் சமண சமய ஏடுகளையும் போடணும். போடுகின்ற பொழுது எந்த ஏடு எரிகிறதோ அந்த சமயம் தாழ்ந்தது, எரியாமல் நெருப்பிலே எது நிலை பெற்று இருக்கிறதோ அதுதான் உயர்ந்ததுன்னு போட்டி. அப்படி ஒரு போட்டியை வச்சாங்க. போட்டிகளே சைவ சமய ஏடுகளும் சமண சமய ஏடுகளும் எழுதி போடப்பட்டது. ஆனால் சமணம் அழிந்தது, சைவம் நிலைத்தது. போட்டியில வெற்றி பெற்றார் ஞானசம்பந்தர். அதற்கு அடுத்தார் போல புனல்வாதம். புனல்னா நீர். இந்த புனல்வாதம்னா ஓடுகின்ற நீர் இருக்குல்ல, இந்த நீரோட்டத்தின் வழியில ஒரு ஏடை, ஒரு ஓலைச்சோடியை போட்டோம்னா நீரோட்டம் எந்த திசையை நோக்கி ஓடுதோ அந்த திசையில தான் ஓடும். ஆனால் எதற்கு எந்த ஏடு ஓடுகிறதோ அது அந்த சமயம் தான் சிறந்தது அப்படின்னு போட்டி. சமண சமய ஏடுகளையும் சைவ சமய ஏடுகளையும் எழுதி வைகை ஆற்றுல போட்டாங்க. வைகை ஆற்றுல போட்ட அந்த ஏடு சமண சமய ஏடு அரிச்சுட்டு போச்சு, திரும்பாம போச்சு. திருப்பாச்சேத்தின்னு ஒரு ஊர் சிவகங்கை பக்கத்துல போய் சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தி அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு. இந்த ஏடு திரும்பி வந்து எடுத்து மீண்டும் எடுத்த இடம் எந்த இடம் தெரியுமா? அதுதான் திரு ஏடகம்னு பேரு ஊருக்கு. திரு ஏடகம் அப்படிங்கிற ஊருக்கு பேர் வர்றதுக்கான காரணம் சைவம் சமத்தை விட சைவம் தான் பெரிது என்று ஞான சம்பந்தர் இன்றைக்கு நிலைநாட்டியது அப்படிங்கிறது.